இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று வந்து தூத்துக்குடி பகுதிகளில் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். பாதிப்புகளை அவர் நேரடியாக பார்த்திருக்கிறார். இதன் பின்னராவது அவருக்கு மனம் இறங்க வேண்டும், அவருக்கு கருணை மேலோங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பார்வையிடுவதற்கு முன்னதாகவே இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அவர் அறிவித்தது மட்டுமில்லாமல் மாநில அரசை விமர்சிப்பதில் கவனமாக இருந்தார். இதுபோன்ற பேரிடர் காலங்களில் பேரிடரை பேரிடராக மட்டுமே பார்க்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை துடைப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர ஆளும் கட்சி, மாநிலத்தில் ஆளும் கட்சி எதுவோ அந்த கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை செய்வது, மக்களின் துயரத்தை அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அற்ப அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரதமர் எந்த முடிவையும் அறிவிக்காத போது நிதியமைச்சர் தன் விருப்பம் போல் அரசின் கொள்கை முடிவுகளை அறிவிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இந்திய ஒன்றிய அரசின் நிலைப்பாடு, கொள்கை முடிவு தலைமை அமைச்சராக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் எடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அவருடைய ஒப்புதலோடு நம்முடைய நிதியமைச்சர் பேசுகிறாரா அல்லது அவரே தார்ந்தோன்றித்தனமாக பேசுகிறாரா? எப்படி இந்த கொள்கை முடிவை அவர் முன்கூட்டியே எடுக்கிறார், அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்? அதற்கு எந்த அவை அவருக்கு அங்கீகாரம் தந்தது என்கிற கேள்வி எழுகிறது. அவருடைய பேச்சு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அவமதிக்கக்கூடியதாக இருக்கிறது. திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறோம் என்று எண்ணிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை தொடர்ந்து அவர் காயப்படுத்தி வருவது கண்டிக்கத்தக்கது. விவசாயங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு நிவாரணம் அறிவித்திருக்கிறது என்றாலும் கூட அது போதாது என்று விவசாய தரப்பிலிருந்து, பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்பிலிருந்து குரல் எழும்புகிறது. அவர்களுக்கு போதிய நிவாரணத்தை வழங்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசும் கை கொடுக்க முன்வந்தால்தான் அதை வழங்க முடியும். எனவே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே 29ஆம் தேதி இந்த புயல் மழை பெருவெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிற 21,000 கோடி ரூபாயை நிவாரண நிதியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். மேலும் முக்கியமான ஒரு கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.